Good morning, friends. Today we discuss the topic on Richardson and compton experiment based on the photoelectric effect. இப்ப இந்த படத்துல பார்க்கக்கூடிய இந்த பீங்கிற ஃபிளாஸ்க் இருக்கு இல்லையா? இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டபிள்யூங்கிற விண்டோ வழியா ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்றோம். அந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து இந்த இடத்துல சிங்கிற பாயிண்ட் திஸ் கால்டு கேத்தோ இந்த பாயிண்ட்ல படுற மாதிரி நம்ம வைக்கிறோம். இதை சுத்தி வந்து பிங்கிற பகுதியில இருந்து ஏரை ஃபுல்லா எவாக்குவேட் பண்ணிட்டு இதுல வந்து சில்வரால கோட் பண்ணியிருக்கோம். ஆக்டிங் எஸ் அ ஆனோட். இதுல வரக்கூடிய போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை இந்த ஆனோட்ல படும்போது நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல எலக்ட்ரோமீட்டர் இருக்கு. ஆனா இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில ஒரு பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்றோம் பை யூசிங் திஸ் ரியோஸ்டாட் அண்ட் அம்மீட்டர். இந்த பேட்டரி யூஸ் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் மெயின்டைன் பண்றோம். மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த நேரங்கள்ல நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் இந்த ரீசார்ட் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஸை ஸ்டடி பண்ண போறோம். அதே மாதிரி போட்டோ எலக்ட்ரிக் கரண்டோட வெலாசிட்டிக்கும் என்ன அதனோட ஃப்ரெக்வன்சி, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ரெக்வன்சி, லைட்டோட ஃப்ரெக்வன்சிக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். லெட் அஸ் டிஸ்கஸ் இன் detail in this section. Today agenda is introduction about Richardson Compton experiment and study the relation between photoelectric current and retarding potential. And the next idea is relation between the velocity of photoelectron and the frequency of light. Finally, take home message என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay, so let us discuss in detail about the construction of the apparatus. The apparatus are used in this experiment as shown in here in the figure. The emitter of photoelectron. The emitter of photoelectron C is a small strip on metal under study. Is kept at the center of the spherical bulb B. Okay. B is silvered on the inner surface and can be evacuated through the tube T. The silver coating is inside the bulb, serves as an anode. The silver coating இருக்குது இந்த பல்ப்ல என்ன ஆகுது, ஆனோட ஆக்ட் ஆகுது. Okay, and as connected to the electrometer which is measure of the photoelectric current. Monochromatic light is made to pass through the quartz window W and fall on the C. C can be maintained at the desired potential V related to A, and this potential can be read with the voltmeter. என்ன பொட்டன்ஷியல் இங்க மெயின்டைன் பண்றோமோ அந்த பொட்டன்ஷியலை அந்த வோல்ட்மீட்டரை வச்சு ரீட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கிராஃப்ல உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதாவது வேரியேஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வித் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். டிஃபரண்ட் ரீடார்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. ரீடார்டிங் பொட்டன்ஷியல், ஆனோட் பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஸோ இஃப் யூ ஆர் டு மெயின்டைனிங் த டிஃபரண்ட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஓகே, என்ன டிஃபரண்ட் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இங்கே இன்டென்சிட்டியை கொடுக்குறோம். இப்போ கொடுக்கும்போது இதனுடைய I1 I2 I3ங்கிறது மட்டும் ஷிஃப்ட் ஆகுது. பட் என்னதுல இந்த வோல்டேஜ் பியில் ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்ட்ல நமக்கு இந்த கரண்ட் மட்டும் இந்த இடத்துல டிஃபரெண்ட் ரேஷியோல கிடைக்குது. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் தி கிராஃப் இன் த நெக்ஸ்ட் செக்ஷன். ஓகே, ரிலேஷன் பிட்வீன் த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் ரீடார்டிங் பொட்டன்ஷியல். நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் we studied the relation between the photoelectric current and a retarding potential irradiating with the C and the monochromatic light at a given intensity. given intensity அந்த லைட்டை வந்து நம்ம மோனோக்ரோமேட்டிக் அந்த விண்டோ W வழியா அலோவ் பண்ணும்போது the cathode potential is varied. இந்த cathode potential நம்ம என்ன பண்றோம், அந்த ரியோஸ்டாட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். few volts positive up to 0 and negative values. பாசிட்டிவா கொண்டு வரோம், 0 கொடுக்குறோம், அடுத்து நெகட்டிவ் வேல்யூஸும் நம்ம ரீச் பண்ணலாம். The photoelectric current I was measured with the different values of V. நம்ம அந்த கிராஃப்ல பார்த்த மாதிரி the photoelectric current வந்து different value of V க்கு கால்குலேட் பண்றோம். The first கிராஃப்ல போது there's observations made repeated the intensity of illumination, X is double, tripled, etc. அந்த இன்டென்சிட்டியை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், மோனோக்ரோமேட்டிக் லைட்டோட இன்டென்சிட்டியை டபுள் பண்றோம், ட்ரிபிள் பண்றோம். இந்த மாதிரி வேரியஸ் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு
வேரியஸ் ரீடார்டிங் பொட்டன்ஷியலுக்கு அதோட கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ the relation between current and I and V is shown in diagram 1.10. For a given intensity of illumination x1, there is no photoelectric current when the positive potential and the cathode greater than the critical value plus V0. The critical value greater than V0 காட்டியும் வரும்போது வர வரைக்கும் என்னன்னா there is no photoelectric current. அந்த பொட்டன்ஷியலுக்கு லெஸ் தேன் பிளஸ் V0 வரும்போது ஸ்மால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல ரீட்டார்ட் பொட்டன்ஷியல் ஒரு ஸ்மால் கரண்ட் வர ஆரம்பிக்குது. அப்போ அஸ் அ பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் டு ஜீரோ, பொட்டன்ஷியலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஜீரோ கொண்டு வர்றோம். ஜீரோவுக்கு கொண்டு வரும்போது இது கரண்ட் ரேபிட்லி இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் வந்து அதிகமாக ரேபிட்டாக இன்க்ரீஸ் ஆகி அண்ட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ V ஈக்குவல் டு ஜீரோ. V ஈக்குவல் டு ஜீரோங்கிற பாயிண்ட்ல தான் ரீச் மேக்ஸிமம் கிடைக்குது. ஓகே, no further increase in current are observed when V becomes negative. Further increase பண்றோம், நெகட்டிவ் பண்ணும்போது எந்த ஒரு வேல்யூ கரண்டோட வேல்யூ கூடல. I1 is maximum due to the elimination of intensity x1. I1 is maximum எதனால வருதுன்னா due to the intensity of x1. ஏன்னா வோல்டேஜ் வந்து காமனா இருக்கு எல்லா இடத்துலயும், ஜீரோங்கிற பாயிண்ட்ல வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்குது. பட் இன்டென்சிட்டி ஆஃப் எலிமினேஷன் வேரி ஆகும்போது கரண்ட் மட்டும் என்ன ஆகுது, டபுள் டைம் அதை காட்டி டபுள் டைம் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இதுல வரக்கூடிய கரண்ட் ஐ மேக்ஸிமம் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா the elimination of intensity டிபெண்ட் பண்ணிருக்கு. When the intensity is doubled and the current I2 is double and I1, but a critical V0 is the same as before. Critical value 0 தான். When the intensity of illumination increases threefold and the corresponding maximum current proportionality, the critical potential remains unchanged. That's the maximum current IM is proportional to the intensity of illumination X. Therefore, IM is proportional to X. The critical potential V0 is independent of the intensity. The critical potential V0ங்கிறது independent of intensity டிபெண்ட் பண்ணிருக்கு. பட் மேக்ஸிமம் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, so these are the conclusion of the first part. So இந்த கிராஃப்ல வந்து நம்ம வேரியஸ் வேவ்லென்த் ஆஃப் லைட்டை இந்த விண்டோ குவார்ட்ஸ் விண்டோ வழியா நம்ம அலோவ் பண்ணும்போது அதில் உள்ள கரண்ட்டை வந்து மேக்ஸிமம் சேச்சுரேஷன் கரண்ட்டை ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்க போறோம். பட் இதுல என்னன்னா ரீட்டார்ட் பொட்டன்ஷியலோட வேல்யூ கூட்ட நமக்கு என்ன ஆகுது, the wavelength வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. wavelength is going to reduced. ஓகே, அது ஒண்ணுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்க்கும்போது இது என்னன்னா, இது ஆக்சுவலா இந்த நியூ நாட், அதாவது ஈவி நாட்டுக்கும் அந்த எனர்ஜிக்கும் இந்த ஃப்ரெக்வன்சிக்கும் இடையில கிராஃப் பிளாட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃப்ரெக்வன்சி வரைக்கும் நமக்கு என்ன ஆகாதுன்னா இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நடக்காது. இது நியூ நாட்டுங்கிறது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரெக்வன்சி. இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரெக்வன்சியை கடந்து ரீச் ஆனோடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா ஃப்ரெக்வன்சியை கூட்ட இல்ல போட்டோ எலக்ட்ரிக் கரண்டோட எனர்ஜி வந்து கூட்டிகிட்டே வருது. ஓகே, ஸோ திஸ் ஆர் the two relation. Let us discuss in detail in this section, second section. Relation between the velocity of photoelectron and the frequency of light. Several monochromatic radiation of wavelength. இதுல வந்து different wavelength உள்ள லைட்டை λ1, λ2, λ3 are allowed to fall on the emitter. நம்ம உள்ள கொடுக்க போறோம். The intensity of illumination of wavelength is adjusted to give the same value IM. சேம் வேல்யூ IM வர்ற மாதிரி அதுல வரக்கூடிய இன்டென்சிட்டியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்போம். In each case, the photoelectric current I for different values V is determined. ஒவ்வொரு இதுக்கும் போட்டோஎலக்ட்ரிக் ஒவ்வொரு வேல்யூவை கூட்டிகிட்டே வரோம். என்னன்னா வர ரீட்டார்ட் பொட்டன்ஷியலை வேரி பண்றோம், அதுல போட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் வருது. ஸோ ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் வெவ்வேறு வகையான பொட்டன்ஷியல், வெவ்வேறு வகையான போட்டோஎலக்ட்ரிக் கரண்ட் கிடைக்கும். அப்ப இந்த figure represents the nature of the curves. It is seen from the curves λ1, λ2 are the critical potential or V1 less than V2 less than V3. Critical potential ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சிக்கிட்டே வருது. V3 is going to be higher. Hence, the wavelength of light increases, the critical retarding potential decrease. Okay, இதான் ஒரு relation. This means that maximum kinetic energy of photoelectron is given by maximum kinetic energy of photoelectron is given by அதாவது half mv squared equal to E V0. Okay, so increases with increasing of frequency of light. Frequency of light நம்ம கூட்ட the total kinetic energy of the process வந்து photoelectrons ஓட kinetic energy வந்து கூடிட்டே வருது.
since V naught is independent of intensity of illumination. அப்ப இதுல உள்ள V naught இருக்கு இல்லையா, V naught is independent of intensity of illumination. We conclude the velocity and the kinetic energy of photoelectrons are independent of intensity. Velocityயும் இதுல உள்ள kinetic energyயும் is independent of intensity of illumination but depend on the frequency of incident light. Intensity of illuminations independent, but that two values also depend on the frequency of light. Frequency பொறுத்து இந்த ரெண்டு வேல்யூம், அதாவது velocity of photoelectron and kinetic energy of the particular photoelectron is dependable quantity. Okay. அடுத்த second graphல the linear relations found to exist between the maximum energy of emissions EV naught and frequency nu of the light. If EV naught is plotted against nu, we get any emitting surface of straight line. EV naught is plotted against nu for any emitting surface of straight line whose intercept of frequency axis gives a threshold frequency nu naught. உங்களுடைய y x intercept இருக்கு இல்லையா, x intercept வந்து எப்பயுமே அது threshold frequency of the surface. The slope of the straight line is same for all emitting surface. இந்த slope of the curve வந்து நம்ம எந்த இடத்துல எடுத்தாலும் same for all emitting surface found to be value is h. Okay. Slope எடுத்தீங்கன்னா அந்த value வந்து என்ன இருக்கும், அது வந்து Planck's constant இருக்கும். The value nu 0 prime, however, depends on the emitting surface nu naught is called threshold frequency. It represents the beginning of the photoelectric activity of the emitter. அது என்னன்னா threshold frequency ஒரு incident frequency கொடுத்துக்கிட்டே வரும், ஒரு பர்டிகுலர் வரைக்கும் photo electrons emit ஆகாது. எந்த இடத்துல அந்த photo electrons வந்து outermost electronல வந்து வெளியில வருதோ அந்த frequencyக்கு பேர் threshold frequency ன்னு சொல்றோம். Okay, threshold frequency is defined as minimum value of frequency of incident light below which the photoelectric emission stops completely. However high intensity of light may be. At threshold frequency, the kinetic energy of emitted photoelectrons is just 0. High energy கொடுத்தாலும் அதுக்கு மேல கம்மியா கொடுத்தாலும் அதோட velocity kinetic energy of photoelectrons வந்து completely 0. எது நடக்காது, photoelectric effect நடக்காததுனால கம்ப்ளீட்டா 0 அப்படின்னு சொல்றோம். Okay, so finally take home message of the today's talk is Compton and Richardson and Compton experiment. From this first conclusion is the relation between the photoelectric current and retarding potential. The photoelectric current is directly depends on the intensity of illumination. எல்லா வெவ்வேறு வகையில intensity vary பண்றோம். retard potentialக்கு independent-ஆ இருக்கு, but intensity of illuminationக்கு directly proportional இருக்கு இதுல உள்ள photoelectric current. இப்ப இந்த கிராஃபை பொறுத்தளவுல நம்ம velocity அதாவது velocity of relation between the intensity of velocity of photoelectrons and the frequency of light, இது ரெண்டையும் பார்க்கும்போது the velocity of photoelectrons is directly depends on the frequency of light. It should be independent. Velocity and the kinetic energy of the photoelectrons is directly proportional to the frequency of the incident light. So இதுல வந்து the threshold frequency concept பார்த்தோம் இந்த கிராஃப்ல. இதுல வந்து minimum energy needed to make a photoelectric effect is called threshold frequency. இதுல எந்த threshold frequencyல எந்த இடத்துல இந்த லைன் அப்படியே வரைஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். You have to take any இடத்துல ஸ்லோப் எடுத்தாலும் அதோட வேல்யூ h தான். எந்த சர்ஃபேஸ்லயும் இந்த ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸ்லோப் வந்து அதோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். இப்போ இதுக்கு மேல போகும்போது இதுக்கு கீழேயும் இதுக்கு சப்போஸ் ஹையர் எனர்ஜி இருந்தாலுமே the photoelectric effect நடக்காது. ஸோ இந்த நடக்காம போது இதனோட velocityயும் அந்த kinetic energy completely 0 இருக்கும். Okay, so this was the message of today talk. Thank you very much for your patient listening for this talk. Thank you.